ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று கதையில் காமெடி. ஒரு நாள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அவள் பேர் விமலா. அப்போ பக்கத்தில் போயிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏம்மா அழுதுட்ருக்கேன்ட்டு. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஊரில் சீரியஸ்ன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. என்னால் இப்போ ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் பார்த்தாலும் டிக்கெட் கிடைக்கல. நான் எப்படி போகிறதுனே தெரியல. அதுக்கு தான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னா. சரி சரி கவலைப்படாதீங்க, நானும் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு தான் புக் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் நிர்மலா. கொஞ்சம் பேர் கூட மேட்ச் ஆகிடுது. வயசு கூட கிட்டத்தட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க. நான் நாளைக்கு கூட போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு அந்த நிர்மலான்றவங்க விமலாவுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க. சரின்னு இவ்வளோ வாங்கிக்கின்னு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ட்ரெயின் ஏறி கிளம்பி போயிட்டே இருக்கா. ட்ரெயின் பாதி தூரம் போனதும் டிடிஆர் வராரு. வந்து டிக்கெட் 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 அப்படின்றாரு. இவளுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம், எதனா கண்டுபிடிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொடுத்தா. உன் பேர் என்னம்மா? என் பேர் நிர்மலா சார். ஓகே ஓகே அப்படின்னு ஏதோ சைன் போட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு போனார். அப்பாடா அப்படின்னு இவளுக்கு அப்போ தான் மூச்சு வந்துச்சு. அவர் அந்த பக்கம் போனதுமே பக்கத்தில் உட்காந்து அந்த பாட்டி, ஏண்டி விமலா சாப்பிட்டியா இல்லையா நீ அப்படின்னுச்சு. பாட்டி ப்ளீஸ், நான் டெல்லி போகிற வரைக்கும் என்னை வந்து நிர்மலானே கூப்பிடுங்க, விமலான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னாலும். இதை வந்து டிடிஆர் கேட்டுனேன்ட்டார். அவர் உடனே பக்கத்துலேருந்து திருப்பி இங்கே வந்தார். ஐயோ நம்ம பேசியிருந்தெல்லாம் கேட்டுட்டு மாட்டிட்டோம் போல இருக்கேன்னு இவளுக்கு பயம் வந்துச்சு. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. எனக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, அதனால தான் வேறு ஒருத்தவங்க டிக்கெட்டில் பயணிக்கிறேன். ப்ளீஸ் சார் என்னை எங்கேயும் மாட்டி விட்றாதீங்க, ஃபைன்லாம் போட்டுறாதீங்க சார் அப்படின்னாலாம். இந்த ஜனத்தொகை பெருகி போனதுனால எங்கே எத்தனை ட்ரெயின் விட்டாலும் டிக்கெட்டு கிடைக்க மாட்டேங்குது. வேறு வழி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க. சரி கவலைப்படாத, நான் எதுவும் ஃபைன்லாம் போட மாட்டேன், நிம்மதியாக இரு அப்படின்னாராம். சரி, இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதனால தான் நானே டிடிஆர் வேர்ஸில் வந்திருக்கேன்னா பார்த்துக்க. இதை வெளியில் யாருக்கிட்ட சொல்லிடாதம்மா அப்படின்னாராம். வெட்டினால்தான் அது மின்னல், பாடினால்தான் அது குயில், வீசினால்தான் அது காற்று, சிரித்தால்தான் அவன் மனிதன். சிரித்துக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.